இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இந்த குருமா பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். வெறும் தக்காளி பழம் மட்டும் வச்சு தான் இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இல்லை நான் 4 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அடுத்தது நான் இதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் தேங்காய் பூவாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கிடுங்க. இது ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ வர மாதிரி நான் தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். ஒரு துண்டு பட்டை எடுத்து இந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுடலாம். லாஸ்ட்டில் இதில் ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இவ்வளோத்தையும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த தக்காளி பழத்தில் இருக்க தண்ணியிலேயே நல்லா மிக்சியில் மை கணங்காக அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் இந்த மாதிரி மை கணங்காக அடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம இதில் எல்லா மசாலாவுமே போட்டு அடித்தாச்சு. இனி எதுவுமே போட வேண்டியதில்லை. நம்ம இனி இதை தாளிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் 10 போல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தொலி எடுக்காமல் கழுவிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை தள்ளி கூட போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த எண்ணெயில் இந்த பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இந்த எண்ணெயில் பூண்டு வதக்கச்சில் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கியாச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விட்டு விடுங்க. நம்ம எல்லாமே வதக்காமல் தான் அடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் வதங்கணும் இந்த மசாலா. இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மிளகோட வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி, தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிடுங்க. சாதத்துக்குன்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிடுங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த குருமாவை நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். நல்லா தாளிச்சுட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு நீங்கள் 2 விசிலுக்கு வச்சா போதும். சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக தக்காளி குருமா ரெடியாக இருக்கு பாருங்கள். பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அடிச்சிருக்கோம். அதனால் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடியாக இருக்குது. 2 நேரமும் இது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மிக்சியில் எல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் தாளித்தா போதும். பாருங்கள், சூப்பரான நல்ல வாசனையான ஒரு தக்காளி குருமா ரெடியாகியாச்சு. இதை நீங்களும் வீட்டில் காலையில் இட்லி, தோசைக்கு இதை செய்து பாருங்கள். இது சாப்பாட்டுக்கும் யூஸாக இருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து வச்சு சாப்பிட்டா போதும். 2 நேரத்துக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது காய்கறி இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி குருமா செய்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வணக்கம்.